ஒரு நிமிஷம் அதோ ஓகேடா நீ உனக்கு எனக்கு கொடுத்த யூஸ் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ என் யூஸ் கேஸ் என்னன்னா சிலபஸ் பாட்ரா. இப்போ சிலபஸ் வந்து பாட்டா? இப்போ வந்து ஒரு புக் இருக்குது பிடிஎஃபா. சரி இப்போ உனக்கு ஒரு கொஷின் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கேன். அந்த புக்கில் எங்கே அந்த 500 பக்கம் இருக்குது அந்த புக்கில், அதில் சரி. எங்கே ஆன்சர் இருக்குன்னு உனக்கு தெரியாது, தேடணும்ல. ம் அதை ஈஸியாகிறது தான் என்னோட பாட் யூஸ் பண்ணுது. இது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் படிச்சிடும். ஓகேவா? எல்லாத்தையும் இது வந்து படிச்சிடுமா? ஓகே. ஆமா, இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கறத வச்சு எம்பெட் பண்ணி நமக்கு என்ன இதை நம்ம எம்பெட் பண்ணி அந்த இது சங்கிங் யூஸ் பண்ணி எடுத்துக்கும், அந்த ஆன்சர் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஓகே இப்போ வந்து யூசர் வந்து பிடிஎஃப் இன்புட்டா தர மாதிரி இருக்குமா? ஆமா, இன்புட்டா தர மாதிரி இருக்கும். பிடிஎஃப்யா? ஆமா, பிடிஎஃப். சரி ஓகே எனக்கு ப்ரோக்ராம் எனக்கு ரன் பண்ணி காட்டு பாதுக்கா. இதான் ப்ராஜெக்ட். இங்க நம்ம அப்லோட் கொடுக்குதா, இது அப்லோட் கொடுத்துட்டோம்னா இதான் வந்து நான் சும்மா ஒரு கூகுள்ல வாங்கினேன் ஒரு பிசிக்ஸ் பிடிஎஃப். இதுல சரி. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இங்க கொஷின் நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்க. இங்க மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பத்தி ஆன்சர் ஃபுல்லத்தையும் அப்படியே நம்ம கொடுத்துக்குது அந்த பிடிஎஃப்ல இருந்து. சரி இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொரி கேட்குறேன், அதுக்கு டைப் பண்ணு எனக்கு. சொல். அந்த பிடிஎஃப்ல இருக்கணும் அந்த கொஷின். பிடிஎஃப்ல இருந்தா இருக்கணுமா? இப்போ ஜென்ரலா கேட்டா அது ஆன்சர் பண்ணுமா? ஜென்ரலா கேட்டலாம் பண்ணாது, பிடிஎஃப் ரீட் பண்ணி தான் பண்ணும். ஷுவரா? ஸோ ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேளு. சொல்லு. என்ன கேட்கலாம்? கரண்ட் கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே யாருன்னு சொல்லி போடு, வரதான் பார்ப்போம். இல்ல இல்ல எனக்கு அது ஹாலுசினேஷன் ஆகாம இருக்கணும், அதுக்காக. எப்படி இதான் பண்ணுறதுன்னு தெரியல. அதை மினிமைஸ் பண்றா. கிளம்புண்டா. சரி பரவாயில்ல விட பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் இருக்குது இல்லடா, பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே சங்க் பண்ணும், சின்ன சின்ன சின்னதா சங்க் பண்ணிடும். சரி ஓகே என்ன சங்கிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க உன் ப்ராஜெக்ட்ல நீ? என் ப்ராடக்ட்ல என்ன சங்கிங் மெத்தடா? ரெக்ரெசிவ் கேரக்டர் டேட்டா ஸ்பிளிட்டிங். ஏன் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கா? நிறைய இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து நம்ம சிலபஸ் பாட்டுன்றதுனால நிறைய இருக்குது தான். ஆனா இது வந்து எஃபிஷியண்டா வந்து டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகாம பார்த்துக்கும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து எம்பெட் பண்ணும்போது கரெக்டா வந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வரும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். வேற வேற மெத்தட்ஸ்லாம் பார்த்தா எஃபிஷியண்டா இருக்காதா? வேற மெத்தட் வந்து கொஞ்சம் டேட்டா மிஸ் ஆகும்டா, ரிட்ரைவ் கரெக்டா பண்ண முடியாது. இந்த சிலபஸ் கேக்குதா? கேக்குது, சொல்லு. வேற மெத்தட்ஸ்லாம் எஃபிஷியண்டா இருக்காதுன்றியா? இருக்கும்டா, நான் சொல்றது புரியுதா? இங்க வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட்டுமே என்ன ஆகும்னா செக்கிங் பண்ணும்ல, ஒரு வாட்டி சின்ன சின்னதா செக்கிங் பண்ணும்ல. செக்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே மிஸ் ஆகாம இருக்கும். டேட்டா மிஸ் ஆச்சுன்னா நம்ம ரெட்ரைவ் பண்றது வந்து கஷ்டமா இருக்கும், ஆன்சர் கரெக்டா வராது. சரி செக்கிங் பண்ண கோட் காட்டு. வெயிட். இந்த சங்க் ஓவர்லாப்னு இருக்கு, அது என்னது இது? சங்க் ஓவர்லாப்னா இப்போ வந்து சங்கிங் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமான சங்க் ஆகும். ஒரு இப்போ வந்து இப்போ ஐஎம் தேவானா ஐஎம் ஒரு இது, அதுக்கப்புறம் வந்து தேவா ஒரு இது இதாகுதா. இப்போ வந்து சிமிலரான வேர்ட்ஸ் வந்து எண்ட்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் சங்கிங் எண்ட்லயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ஸ்டார்டிங்லயும் ஒன்னா இருந்ததுன்னா அது ஒன்னா ஓவர்லாப் ஆயிடும். அதான் சங்க் ஓவர்லாப். ஓகே நைஸ். இந்த ஃபயாஸ்னா என்னது? எஃப்ஐஎஸ் அதான் வெக்டார் டேட்டாபேஸ், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும். எதுக்கு வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம்? நார்மலாவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல. வெக்டார் டேட்டாபேஸா? நம்ம ரேக்ல வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஓகே, ஏன் ஸ்பெசிஃபிக்கா வெக்டார் டேட்டாபேஸ்? ஏன் ரேக் நார்மல் டேட்டாபேஸ் யூஸ் பண்றது இல்ல?
அப்படியா சொல்லு. அப்படியா இல்ல, ஏன் அது யூஸ் பண்றது இல்லைன்னா அப்படியான்ற. இதான் ஒரு நிமிஷம். ஏன் நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம்னா, நார்மல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட் மேட்ச் தான் ஒர்க் ஆகும். பட் ரியல் வேர்ல்ட்ல நமக்கு மீனிங் பேஸ்டு சர்ச் தேவை. அதனால நம்ம வந்து வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். புரியுதா? வெக்டார்ஸ்னா என்னது? வெக்டார்ஸ்னா கேம் ஒன்று இருக்கு. டேய் யாரோ சொல்ற போறேன்டா. டேய் பிள்ளைடா நீ துரு துரு கேட்க கூடாதுடா டேய் எல்லாம். டேய் வெக்டார் டேட்டாபேஸ்ன்றப்ப வெக்டார்னா என்னதுன்னு கேட்டான். வெக்டார்னா நம்பர்ஸ்டா. நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்ஸா மாத்தி வச்சுக்கோம் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை மாத்துதா? அல்லடா, கம்ப்யூட்டர் வந்து வெக்டார்ஸ் நம்பரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சரி இது இப்போ இருக்குல்ல, இப்போ பிடிஎஃப் இருக்குல்ல, ஆமா, அது வந்து எனக்கு டேட்டாபேஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகும்? வெக்டார் டேட்டாபேஸ் வச்சு ஸ்டோர் ஆகும். வெக்டார் டேட்டாபேஸ்ல எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்? வெக்டார்ஸா ஸ்டோர் ஆகுமா? ஆமா. அது எப்படி வெக்டார்ஸா கன்வெர்ட் ஆகுது? வெக்டார்ஸா இல்ல நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் தானே யூஸ் பண்ணிருக்க, அப்போ வந்து வெக்டார்ஸா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து டெக்ஸ்டா இருக்கு, நீ வந்து வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ற. அந்த வெக்டார்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தான் கேட்கும். அப்படியா? அதான் எம்பெடிங் யூஸ் பண்றோம், அதுதான். ஓகே, என்ன எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணிருக்க? எம்பெடிங் மாடலாம் அது தெரியலடா. இல்லையா, நீ உன் கோட் தானே? என் கூட தான் நான் கொஞ்சம் சார்ஜ் மேல வா, கோட் பண்ணு. மேல இன்னும் மேல. ஹக்கிங் ஃபேஸ் எம்பெடிங். ஓகே, ஹக்கிங் ஃபேஸோட எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணிருக்கா, கரெக்ட்டா? சரி, இப்போ இன்புட் கொரி கொடுக்குறாங்கல்ல, இந்த கொரி கொடுக்கும்போது எனக்கு கரெக்டா அந்த டேட்டா போய் எப்படி ஃபெட்ச் ஆயிட்டு வருது டேட்டாபேஸ்ல போயிட்டு? அதுதான் ஏன்னா நம்ம எம்பெட் பண்ணிக்கிறோம்ல. எம்பெட் பண்றது எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு கிர்ச்சாஃப் ரூல்ஸ் வேணும்னு நான் கேக்குறேன். இப்ப அந்த புக்ல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அது வந்து வெக்டார்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும். நாம இங்க கிர்ச்சாஃப் சொல்லும்போது சிமிலரா இருக்கிறதுனால அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி நமக்கு கொண்டு வரும். எப்படி கிர்ச்சாஃப் எதோட சிமிலரா இருக்குன்னு பாக்குமா? ஆமா, அந்த புக்ல அந்த வெக்டார்ஸ் கிர்ச்சாஃப் இந்த வெக்டார் எது கூட. என் டவுட்ரா, இப்போ கிர்ச்சாஃப்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா தானே, அது எப்படி வந்து வெக்டார்ஸோட போய் மேட்ச் பண்ணி செக் பண்ணும்? அதுதான் நம்ம கொடுக்கிற கொரியை அது வந்து திரும்பி வெக்டாரா மாத்தி செக் பண்ணும். ஓகே, நைஸ். அதுக்கு எப்படி செக் பண்ண, என்ன சிமிலாரிட்டி செக் பண்ணும்? அதுக்கு ஒரு வேர்ட் டெர்மிங் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அது இல்லாம நீ ரேக் ஃபுல்லா பண்ண முடியும். இப்போ நீ இன்புட் கொடுக்குற, அது போயிட்டு சர்ச் பண்ணி சிமிலாரிட்டி செக் பண்றதுல, அது சிமிலாரிட்டி மெத்தட்ஸ் நீ என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு கேக்குறேன். புரியல. இப்போ சிமிலாரிட்டி நீ சொன்னல, இப்போ நான் கிர்ச்சாஃப் ரூல்ஸ்னு கேக்குறேன்னா அது வெக்டாரா கன்வெர்ட் ஆகுதா? கன்வெர்ட் ஆயிட்டு இப்போ டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணிருக்க அந்த வெக்டார்ஸோட போய் மேட்ச் ஆகுதா? ஆமா. சிமிலாரிட்டி செக் பண்ணுது, சிமிலாரிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா தான் எனக்கு ரிட்ரைவ் பண்ணிட்டு வருது, கரெக்டா? அந்த சிமிலாரிட்டி செக் பண்றதுக்கு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க ரேக்ல, ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஒரு விஷயத்த. அப்படியா? தெரியல. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வா, கோட் கீழே வா. ஜென்ரேட் ஆன்சரு என்ன எல்லாம் மிஸ் பண்ணிருக்கா? இல்லம்மா. சிம்பிள். அது கேட்கலடா. ஒரு எல்எல்எம் மாடல்ஸ் லைக் ஜெமினி, சாட்ஜிபிடி எல்லாம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்ன மாடல் யூஸ் பண்ணுன்னு கேக்குறேன். நான் சாட்ஜிபிடி தான் யூஸ் பண்ணேன். ரிட்ரைவ் பண்ணிட்டு வரதுக்கா? ஆமா. அதுக்கு ஏபிஐ கீ தேவைப்படுமே. இல்லடா, நான் வந்து யூஸே பண்ணலடா முதல்ல. அப்புறம் எப்படி உனக்கு ரிட்ரைவ் பண்ணிட்டு வருது எல்எல்எம் இல்லாம? இங்க இந்த இடத்துல எல்எல்எம் போட்டிருக்கியோ, ஜெனரேட் ஆன்சர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கல, அது எல்எல்எம்னு பாஸ் பண்ணிருக்கல. ஆமா. அப்ப யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கீழே ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்க பத்தியா, இவர சிலபஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. கீழே வா.
ஃபர்ஸ்ட் அப்புறம் ஓகே, இந்த ஓப்பன் ப்ராம்ப்ட வந்து LLM தான் பாஸ் பண்ற கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஓப்பன் அதான் ஏஐல பண்ணி பார்த்தேன். ம். அது ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏஐல பண்ணி பார்த்தேன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுமாதிரி ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா உடனே வந்து என்ன ஆச்சுன்னா ஏதோ பில்லிங் வந்து காசு கேட்டுது. ஏதோ அந்த ஓப்பன் ஏஐ செக்யூரிட்டிக்கு தான் யூஸ் பண்ணி பண்றேன். அதுல பில்லிங் ஏதோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஈஸி காட்டு பண்ணுச்சு. ஒரு 2 வாட்டி 3ஆம் வாட்டி பண்ணும்போது பில்லிங் ஏதோ இருக்குது, காசு கட்டணும் சரி, ஓகே. இருந்துச்சா. வேற என்ன மாடல் யூஸ் பண்ற இப்போ? இப்ப வந்து ஒலாமா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒல்லாம யூஸ் பண்ணிருப்பியா? அதான் கேட்டேன். ம். என்ன மாடல் யூஸ் பண்ற? கிலோ அவ்வளவுதான். நீ கொஞ்சம் மேல வா, கொஞ்சம் மேல. இந்த ஒரு நிமிஷம், இந்த சிமிலாரிட்டி சர்ச்னு போட்டிருக்கல, இந்த ஜென்ரேட் கொஸ்டின் இருக்குல்ல, ஆ அதுல வந்து கே போட்டிருக்கு பாத்தியா? அது என்னது கே? என்னது? கேனா. கே ஈக்குவல் டு 5 போட்டிருக்கு. ம். கே ஈக்குவல் டு 5 இல்லடா, நீ தான்டா போட்டிருக்க. டாப் 5 ரிசல்ட் எடுத்து நமக்கு தரும்டா. எதோட டாப் 5 ரிசல்ட்? அது பெஸ்ட் மேட்சஸ் இருக்குதுல்ல, நம்ம இப்ப கொடுக்குறோம்னு வையேன், சிமிலாரிட்டி செக் பண்ணி எந்த டாப் 5 பெஸ்ட் மேட்சஸ் சிமிலாரிட்டி அது நமக்கு கொடுக்கும். ஓகே ஓகே ஓகேடா, ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுக்கலாம். அவ்வளோதானா? ஓகேடா. ஓகேடா, ஐரா ஒரு 9 minutes 26 seconds எடுத்து உனக்கு கரெக்டாக 10 minutes ஆஃப் பண்ணிடுறேன். வேற என்ன கேக்குறது? வேற மேல வா. எதுவும் கேட்காத, நான் வரைக்கும் சும்மா ஓட்டில இருக்கிறேன். மேல 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 வா, மேல வா. விராட் கோலி போட்டோ எல்லாம் காட்டாது, அப்ப நான் கேட்பான் அப்புறம் வந்து. சங்க் சைஸ் ஓகே, வேணாம். மேல வா, மேல வா, கீழே வா. இப்ப எனக்கு சங்கிங் எப்படி நடக்குதுன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல. நீ யூஸ் பண்றல ரிகர்சிவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லு. ஒரு இங்க பாரா, சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஐ எம் இப்ப தேவா வந்து அண்ட் ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நீ ஐயா, ரிகர்சிவ் டெக்ஸ்ட் ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லு. ஐ எம் தேவா, ஐ எம் ஃப்ரம் மணக்குள விநாயகரா. ஃபர்ஸ்ட் ஐ எம் வந்து ஒரு சங்கா இருக்கும், தேவா வந்து ஒரு சங்கா இருக்கும், ஐ எம் வந்து திரும்பி ஐ எம் வந்து இதுவா இருக்கும் ஒரு சங்கா, திரும்பியும் ஃப்ரம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் அது முன்னாடி இருக்குமா. இந்த மாதிரி ஒரு ஒன்றா பிரியும். இப்போ வந்து நம்ம வந்து சங்க் ஓவர் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு சங்கிங் முடிச்சுட்டு அடுத்த சங்கிங் வரும்ல, அப்ப ரெண்டு இதுல எண்டாவது போதும், இதுல வந்து ஸ்டார்டிங்கும் ரெண்டுமே சிமிலரா இருந்ததுன்னா சங்கு ஓவர்லாப் ஆயிடும். ஓகேவா? அதான் சங்கு ஓவர்லாப். சங்க் ஓவர்லேப் பண்றது ஜென்ரலா ரெண்டு சங்க் நடுவுல ஓவர்லேப்பிங் நடக்கிறதுக்காக பண்றது தான். ஓகேவா? ஆமா அது பிரச்சனை எனக்கு இந்த ரிகர்சிவ் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர்ன்றாங்கல்ல, ஆமா. அது ஏன் ரிகர்சிவ் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டிங், அது எப்படி எனக்கு வந்து ரிகர்சிவா வந்து அந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணுதுன்ற மாதிரி எனக்கு அது கேக்குறேன். லைக் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுன்றான். அது இருக்கிற ஒர்க்கிங் ப்ராசஸ். ஆமா, அதான் நான் அதுக்குன்னு இப்போ ஒரு வந்து ஒர்க்கிங். ஐ எம் தேவாவா, ஐ எம் ஃபர்ஸ்ட் ஐ எம்னு ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து ஆம் தேவனு அப்படியே பெரிய புரியுதா? பக்கத்துல 2-3 வேர்ட்ஸ் முன்னாடி இருக்க சங்க்ல இருந்து 2-3 வேர்ட்ஸ் அப்படியே சேர்த்து கொடுக்குதுல, இதனால நமக்கு டேட்டா எல்லாம் மிஸ் ஆகாது. புரியுதா? சரி, ஓகேடா. ஓகே, சரி. பார்த்தேன். ஓகேடா, பார்த்து சேவ் பண்ணிடுறேன்.